நாம் இந்த வீடியோவில் ஹெமட்டோக்ரிட் மெத்தட் பற்றி பார்க்க போகிறோம். இட் ஆல்சோ கால்ட் அஸ் பேக்டு செல் வேல்யூம் ஆர் பிசிவி. வின்ட்ரோப் அப்படின்னு ஒரு டெஸ்ட் டியூப் யூஸ் பண்ணி பண்ணுற மெத்தட் மேக்ரோ ஹெமட்டோக்ரிட் மெத்தட். ஹெமட்டோக்ரிட் மீன்ஸ் பிளட் செப்பரேஷன். இந்த டெஸ்ட் டியூப்பில் பிளட்டை கலெக்ட் பண்ணி நம்ம சென்ட்ரிஃபிகேஷன் பண்ணி ஹோல் பிளட்டில் எவ்வளோ ஆர்பிசி இருக்குது அப்படின்னு சொல்லி எஸ்டிமேட் பண்ணுற மெத்தட். ஓகே, ஸோ in this one, hematocrit is the volume of red cell expressed as a percentage of volume of whole blood in the sample. How much percentage RBC present ஆயிருக்கு அதை எஸ்டிமேட் பண்ணுற மெத்தட். இதில் வீனஸ் பிளட்டும் கலெக்ட் பண்ணலாம், ஸ்கின் பஞ்சர் மெத்தட்லேயும் பிளட் கலெக்ட் பண்ணாலும் ரெண்டு மெத்தட்லையுமே ரிசல்ட் சிமிலராக தான் இருக்கும். ட்ரைடு ஹெப்பரின், இடிடிஏ ஆர் டபுள் ஆக்சலேட் அதெல்லாம் ஆன்டிகோயாகுலண்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ பார்க்க போகிறது வின்ட்ரோப் மெத்தட். இது மாதிரியான ஒரு டெஸ்ட் டியூப் எடுத்துக்கிறோம். இதில் அப் டு 100 மார்க் பண்ணியிருக்காங்களா, இது வரைக்கும் பிளட் சாம்பிள் எடுத்துக்கிறோம். இந்த சைடு பர்சன்டேஜ் இருக்குது. ஓகே, வித்தவுட் ஏர் பபிள்ஸ் இல்லாமல் பிளட் கலெக்ட் பண்ணோம். ஆஃப்டர் தட் சென்ட்ரிஃபிகேஷன் 15 மினிட்ஸ் அட் 3500 RPM. இது சென்ட்ரிஃபிகேஷன் பண்ணுறப்ப பிளட்டு 3 லேயராக ப்ரெசண்ட் ஆகிருக்கும், செப்பரேட் ஆகிருக்கும். இந்த ரெட் கலர் இருக்குதுல்ல, இதுதான் பேக்கடு ரெட் பிளட் செல் வேல்யூம். இது ரெண்டுக்கும் இடையில் ஒயிட் பஃபி கோட் ப்ரெசண்ட் ஆகிருக்கும், இங்கே பிளாஸ்மா ப்ரெசண்ட் ஆகிருக்கும். ஸோ ஆஃப்டர் சென்ட்ரிஃபிகேஷன் த பிளட் இஸ் செப்பரேட்டட் இன்ட்டு 3 லேயராக செப்பரேட் ஆகிருக்கும். ஆர்பிசி பாட்டத்துலேயும் நேரோ மிடில் லேயர் பஃபி கோட் அண்டு அதில் என்ன இருக்கும், மிடில் லேயரில் டபிள்யூபிசியும் பிளேட்லெட்டும் இருக்கும். டாப் மோஸ்ட் லேயரில் பிளாஸ்மா ப்ரெசண்ட் ஆகிருக்கும். ஸோ பாட்டம் ஆஃப் த டெஸ்ட் டியூப் ஆர்பிசி, மிடில் லேயரில் டபிள்யூபிசியும் பிளேட்லெட்டும், டாப் மோஸ்ட் லேயரில் பிளாஸ்மா ப்ரெசண்ட் ஆகிருக்கும். த பர்சன்டேஜ் ஆஃப் height of that volume of blood occupied by packed red cell constitute the hematocrit. Roughly the hematocrit value is 3 times the hemoglobin concentration. Hemoglobin concentration ஓட 3 times அதிகமாக இருக்கும் அப்படி சொல்லியிருக்காங்க. இதை ஒரு கால்குலேஷனை வச்சு கால்குலேட் பண்ணுறாங்க. ஹவு மச் ஹெமட்டோக்ரிட் இஸ் ப்ரெசன்ட்னு சொல்லிட்டு ஹைட் ஆஃப் ஆர்பிசி இன் எம்எம். சென்ட்ரிஃபிகேஷன் பண்ணுறப்ப இதில் ஹைட் எவ்வளோ ஹைட் இருக்குது. ஓகே, ஹைட் ஆஃப் ஆர்பிசி இன் எம்எம் அண்டு ஹைட் ஆஃப் ஆர்பிசி அண்டு பிளாஸ்மா இன்ட்டு 100. ஸோ ஜோன் செப்பரேட் ஆஃப்டர் சென்ட்ரிஃபிகேஷன். ஆஃப்டர் சென்ட்ரிஃபிகேஷன் இந்த செப்பரேட் பண்ணிவிட்டு எவ்வளோ ஹைட் இருக்குது, ஹைட் ஆஃப் ஆர்பிசி அண்டு பிளாஸ்மா இன்ட்டு 100. அதில் டாப் லேயர் பிளாஸ்மா 48 to 52% ப்ரெசண்ட் ஆகிருக்கும். ஸோ இப்போ நம்ம 3 லேயரும் தனித்தனியாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன் இஸ் டாப் லேயர். இட் இஸ் நார்மல் கலர். டாப் லேயர் பேல் எல்லோ கலர் ஆர் ஸ்டார் கலரில் இருக்கும். ஓகே, பிளாஸ்மா 48 to 52% இருக்கும். அது இந்த பேல் எல்லோ கலர் ஆர் ஸ்டார் கலரில் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். அதுவே எல்லோ கலரில் ப்ரெசண்ட் ஆகிருந்ததுன்னா ஜாண்டிஸ், பிங்க் கலரில் ப்ரெசண்ட் ஆகிருந்ததுன்னா பிளாஸ்மா பிங்க் கலரில் ப்ரெசண்ட் ஆகிருந்தால் த பேஷண்ட் அஃபெக்டட் ஃப்ரம் ஹீமோலைசிஸ். அதுவே க்ரீமி ஒயிட்டாக ப்ரெசண்ட் ஆகிருந்ததுன்னா ஹைப்பர் லிப்பிடிமியா கண்டிஷன். ப்ரௌன் கலராக ப்ரெசண்ட் ஆகிருதுன்னா மெத் ஹீமோக்ளோபினிமியா கண்டிஷன், மெத். தென் க்ளவுடியாக ப்ரெசண்ட் ஆகிருந்ததுன்னா மல்டிபிள் மைலோமா கண்டிஷன். மெத்தும் ஒரு பிளட் டிஸார்டர். தென் மல்டிபிள் மைலோமா. க்ளவுடியாக ப்ரெசண்ட் ஆகிடுதுன்னா ஃபார் கேன்சர் கண்டிஷன். Then second layer intermediate zone buffy coat, zone of platelet and இங்கே leukocytes present ஆகிருக்கும் 2 to 3%. அது அல்லாட்டி thickness 1 mm இருக்கும், நார்மலாக 1 mm. absent or minimal buffy coat
அங்கே வந்து பஃபி கோட் வந்து ஆப்சண்ட் ஆகோ இல்லாட்டி வெரி ட்ரேஸ் அமௌண்ட் ப்ரெசண்ட் ஆயிருந்ததுன்னா அந்த கண்டிஷன் வந்து லூக்கோஃபினியா கண்டிஷன். திக்னஸ் இஸ் மோர் தென் 1 mm அப்படி இருந்ததுன்னா லூக்கோசைட்டோசிஸ். ஸோ மினிமம் ஆர் ஆப்சண்ட்டாக இருந்ததுன்னா லூக்கோஃபினியா கண்டிஷன். மோர் தென் 1% ஆயிருந்தால் லூக்கோசைட்டோசிஸ் கண்டிஷன். ஸோ ஸ்மியர் ப்ரிப்பேர்ட் ஃப்ரம் பஃபி கோட் கேன் பி யூஸ்டு ஃபார் டயக்னோசிஸ் ஆஃப் அந்த பஃபி கோட்டை எடுத்து ஸ்மியர் ப்ரிப்பேர் பண்ணி நம்ம வேரியஸ் டிசீஸை வந்து ஐடென்டிஃபிகேஷன் பண்ணலாம். என்னென்ன டிசீஸ் ஆஃப் லூக்கமிக் லூக்கமியா கண்டிஷன். இது வந்து என்ன WBC அப்நார்மல் ஃபார்மில் இருப்பதனால வரக்கூடிய கேன்சர் ஆஃப் லூக்கமிக் லூக்கமியா. WBC அப்நார்மல் கண்டிஷனில் இருக்கிறதுனால வர கேன்சர். தென் LE செல்ஸ். LE செல் மீன்ஸ் லூப்பஸ் எரித்ரோமேட்டஸ். தென் டிடக்ஷன் ஆஃப் பிளாஸ்மா செல். தென் ஹீமோபேராசைட்ஸ், அதாவது பிளட்டில் ஏதாவது பேராசைட்ஸ் புரோட்டோசோவான் இன்ஃபெக்ஷன் இருக்கா இல்லையாங்கிறத இந்த இன்டர்மீடியட் ஜோன் வச்சு கண்டுபிடிக்கலாம். Third one is lower zone or bottom layer. Here zone of packed RBC. How much percentage present ஆயிருக்கு? 40 to 50%. Normal packed cell volume in the case of male 40 to 50%. Female 37 to 47%. Newborn 55 to 60%. Next, clinical implication of packed cell volume. PCV is affected by number of RBCs and their size and plasma volume. Packed cell volume is affected by RBC and their size and plasma volume. High PCV indicate high amount of PCV இருந்ததுன்னா அது வந்து indicate high number of RBC and increasing size of RBC, decreasing plasma volume. So இந்த ரெண்டும் இன்க்ரீஸ் ஆகுது, பிளாஸ்மா வால்யூம் டிக்ரீஸ் ஆகுது. அதுவே லோ பேக்டு செல் வால்யூம்னா இந்த 2 திங்ஸும் டிக்ரீஸ் ஆகுது, பிளாஸ்மா வால்யூம் வந்து அதிகமாகுது. அதாவது ஆர்பிசியோட சைஸும் நம்பரும் டிக்ரீஸ் ஆகிட்டு பிளாஸ்மா லெவல் அதிகமானதுன்னா லோ பேக்டு செல் வேல்யூம். காசஸ் ஆஃப் இன்க்ரீசிங் பேக்டு செல் வேல்யூம். வாட் ஆர் த காசஸ்? பாலிசைத்தீமியா கண்டிஷன். அதாவது போன் மேரோவில் வந்து ஆர்பிசி வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. அது வந்து எக்ஸஸ் அமௌண்ட் ஆஃப் ஆர்பிசியை ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால ரொம்ப திக்னஸ் ஆகி கிளாட் ஃபார்மேஷன் ஆகும். ஸோ அந்த கண்டிஷன் தான் வந்து பாலிசைத்தீமியா கண்டிஷன். போன் மேரோ அதிக அமௌண்ட்டாக மோர் அமௌண்ட் ஆஃப் ஆர்பிசி. ஸோ எக்ஸஸ் ஆர்பிசிலாம் வந்து என்ன ஆகுது? பிளட்டை வந்து திக்காகுது, அதனால கிளாட் ஃபார்மேஷன் ஆகுது. அந்த கண்டிஷன் வந்து பாலிசைத்தீமியா. தென் ஹைபாக்சியா கண்டிஷன், less amount of oxygen. Then dehydration condition, high altitude, lungs and heart disease during burn. அப்போ வந்து பிளாஸ்மாலாம் வந்து இதாகிரும்ல, அதனால வந்து இப்போ வந்து காசஸ் ஆஃப் இன்க்ரீசிங் பிசிவி. தென் காசஸ் ஆஃப் டிக்ரீசிங் பிசிவி இன் தி கேஸ் ஆஃப் அனிமிக் கண்டிஷன். அனிமியானாவே ஆர்பிசி கவுண்ட் வந்து டிக்ரீஸ் ஆகுது. தென் லாங் டேர்ம் இல்னஸ், அவங்க வந்து ரொம்ப நாளாக உடம்பு சரியில்லாமல் இருந்தாலோ இல்லை லிம்போமா கண்டிஷன், கேன்சர் கண்டிஷன், அக்யூட் கிட்னி டிசீஸ், தென் கண்டிஷன்ஸ் இன்க்ரீசிங் WBC, இன்ஃபெக்ஷன் டைம், லூக்கமியா டைம், ஹீமோடைலூட்டேஷன் டைம், தென் ஓவர் ஹைட்ரேஷன் டைம், தென் pregnancy period. So these are the period வந்து PCV level வந்து டிக்ரீஸ் ஆகுது. ஸோ இது வந்து நார்மல் பிளட். இதில் பிளாஸ்மா, பஃபி கோட், ஹெமட்டோக்ரிட் ப்ரெசண்ட் ஆகிருக்கு. ஓகே, திஸ் ஒன் இஸ் த நார்மல் ரேஞ்ச். இதில் வந்து ஆர்பிசி குறைஞ்சதுன்னா அனிமியா, பிளாஸ்மா லெவல் குறைஞ்சதுன்னா பாலிசைத்தீமியா கண்டிஷன். ஸோ திஸ் ஒன் டிப்ரெஸ்டு ஹெமட்டோக்ரிட், திஸ் ஒன் எலிவேட்டட் ஹெமட்டோக்ரிட். பர்சன்டேஜ் வந்து இங்கே வந்து அதிகமாகுது, இங்கே வந்து டிக்ரீஸ் ஆகுது. இங்கே வந்து ஆர்பிசி லெவல் டிக்ரீஸ் ஆகுது, இங்கே வந்து இன்க்ரீஸ் ஆகுது. So in this video we discussed hematocrit or PCV or packed cell volume in detail. Thanks for watching.